ஒரு குழந்தை வேண்டும் என்று ஒரு பெண் விரும்பினாள். கடவுளிடம் கேட்டுக்கொண்டாள். எங்கெல்லாம் படிகள் இருக்கிறதோ, மலை இருக்கிறதோ, அங்கெல்லாம் ஏறி அவர்கள் கடவுளுடன் வேண்டிக் கொண்டார். குழந்தை பிறக்கவே இல்லை. தற்பொழுது அதையெல்லாம் மாறிவிட்டது. மருத்துவம் வந்துவிட்டது. ஆணுடைய அந்த விந்தை எடுத்துக்கொள்கிறார்கள், பெண்ணுடைய கருமுட்டையை பிரித்து வைத்துக் கொள்கிறார்கள், ஒரு குழாயில் வைத்து அதை உருவாக்கி பிறகு பெண் வயிற்றிலே விட்டு விடுகிறார்கள். இது ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் என்று சொல்வார்கள். இப்படித்தான் குழந்தைகள் பலவாறாக பிறக்கின்றது. இயற்கையாக பிறக்கக்கூடியது ஒரு புறம். இயற்கை இல்லாமல் குழந்தையே பிறக்கவில்லையே, எனக்கு 20 வருஷமாக குழந்தை இல்லை, 30 வருஷமாக குழந்தை இல்லை அப்படி என்பவர்கள் உடனே திருமணமாகி அடுத்த வருடத்திற்குள்ளே குழந்தை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் ஒரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம், வாரிசு வேண்டும். அது இல்லாத பொழுது இப்பொழுது மருத்துவ முறையில் தான் அவர்கள் எல்லாம் குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். அது ஒரு நல்ல சிறந்த செய்தி தானே. எனக்கு தெரிந்தவர்கள் அப்படி செய்துள்ளார்கள், பெற்றுக்கொண்டுள்ளார்கள். அது மோஸ்ட்லி ட்வின்ஸாக இருக்கும். 2 குழந்தைகள், 2 ஆணாக இருக்கும், இல்லை 2 பெண்ணாக இருக்கும், இல்லை ஒரு ஆண் ஒரு பெண்ணாக இருக்கும். இந்த அளவிற்கு இன்று மருத்துவம் வளர்ந்து விட்டது. கடவுளை வேண்டிக் கொண்டால் அதெல்லாம் எதுவுமே நடக்காது. அது வெறும் நம்பிக்கை தான். உங்கள் நம்பிக்கையை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அது எந்த காரியத்தினாலும் சாதிக்க முடியாது. இதுதான் உண்மை.